ஒரு ஃபங்க்ஷனுக்காக 6 மணிக்கெலாம் எழுந்து கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. இது எனக்கு 7வது அதிசயம்னு சொல்லுவேன். ஏன்னா காலைல சீக்கிரமாக எழுந்து கிளம்புறது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். ஆனால் லேட்டாக தூங்கி லேட்டாக எவ்வளோ நேரம் வேணால் கழிச்சு எழுந்திரிப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ மினிமல் மேக்கப்லேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வந்துட்டு காம்பேக்ட் ஃபவுண்டேஷன் லிப்ஸ்டிக்னு சொல்லிட்டு எனது உரையை முடித்து கொண்டேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு டைமும் அவ்வளோதான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, நான் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஞ்சன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமும் ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே போனால் நான் அதை வாங்கவே மாட்டேன். அதுவும் வந்துட்டு இந்த ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் நேற்று வந்துட்டு எனக்கு இந்த ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள் மேலே வந்துட்டு ஒரு ஆசை. எல்லாருமே 150 சொல்லிட்டு இருந்தாங்க. 150 கொடுத்து கண்ணாடி வளையல் நான் எப்படி வாங்குவேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் அது மேலே எனக்கு ஒரு ஈகர் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி மொத்த கடையில் போய் 90 ருபீஸ்க்கு இந்த பேங்கில் வாங்கி போட்டதுக்கப்புறம் அந்த ஃபீல் இருக்கே அடடா அப்படி இருந்துச்சு சும்மா. ஸோ நைட்டே நாங்கள் கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அங்கே மண்டபத்துக்கு போயிட்டு கொஞ்சம் பிளேட் டெக்கரேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சு கொடுத்துட்டு அப்படியே காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் மிட்டில் ஸ்நாக்ஸு லஞ்சுன்னு எல்லாமே முடித்தோம்ப்பா. சூப்பராக இருந்துச்சு.